இந்த கொஸ்டின்ல அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of determinant of adjoinement of A into adjoinement of A. So இதுக்கு first determinant of adjoinement of A find out பண்ணிடலாம். ஏன்னா அதோட value is not equal to 0வா இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா 7 into 77 minus 35 minus 7 into minus 7 minus 77 minus 7 into minus 5 minus 121. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற வேல்யூ 1764. இதோட வேல்யூ, இந்த வேல்யூ வந்து it is greater than 0. அதாவது it is not equal to 0. அப்போ இந்த adjoinement of A matrixக்கு நம்ம A matrix find out பண்ணலாம். Next, இந்த determinant of adjoinement of Aக்கு square root எடுக்கணும். Square root either long division or prime factorization method மூலமா எடுக்கலாம். First, long division மூலமா எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதே நம்பர் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது இந்த நம்பர் வந்து இதை விட ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். அப்போ 4 into 4 16 எடுத்துக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரும். இந்த 2 நம்பர்ஸையும் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இங்கே எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோமோ அதே நம்பர் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண இந்த நம்பர் வரணும். அப்போ ஆப்ஷன் 1 போட்டோம்னா 81 தான் வரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 164 வருது. ஓகே, அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் 42. இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போது வர்ற இந்த வேல்யூஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ 2 நம்பர்ஸ்க்கு 1 நம்பர் எடுத்துக்கோங்க. 2 into 21 42 கிடைச்சதா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் நம்பர் கொஞ்சம் பிக்கர் நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே கோஃபேக்டர் வேல்யூ எடுத்து அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ கோஃபேக்டர் வேல்யூஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் வேல்யூ பார்க்குறோமோ அந்த எலிமெண்ட்டோடைய ரோவையும் காலமையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும், இல்லை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்க்குறோம். ஸோ கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுத்து அதுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்க்கு அந்த ரோவையும் அந்த காலமையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து அதுக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் வேல்யூ பார்க்குறோமோ அந்த எலிமெண்ட்டோடைய ரெஸ்பெக்டிவ் காலம் அண்ட் ரோவை ஹைட் பண்ணிட்டு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் வேல்யூ எடுக்கணும். ஸோ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ இப்போ நமக்கு எலிமெண்ட்ஸ் கிடைச்சாச்சு, அதாவது கோஃபேக்டர் வேல்யூஸ் கிடைச்சாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை காலமாக ரோவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம், எது பண்ணாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ரோவை காலமாக மாற்றியாச்சு, அதே மாதிரி இந்த ரோவை காலமாக மாற்றியாச்சு, இந்த ரோவை தேர்ட் காலமாக மாற்றியாச்சு. இப்போ நமக்கு அட்ஜாயின்மெண்ட் ஏ கிடைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இது பிக்கர் நம்பராக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இது எல்லாமே 42ஓட ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 42 ஃபேக்டர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த 42வை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ அண்ட் அட்ஜாயின்மெண்ட் ஏ இருக்குது. இந்த 2 வேல்யூஸும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ 42 கேன்சல் ஆகிடும். ஸோ கிடைக்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸ், தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் திஸ் மேட்ரிக்ஸ்.